என்கிட்ட நீ அடிக்கடி இங்கிலீஷ் பேசுற வேலை வச்சுக்காது. ஏன் நீ என்னை விட சில நேரத்துல நல்லா பேசுற. அது என்னுடைய எஸ்டேட்டஸுக்கு கேவலமா இருக்கு. எஸ்டேட்டஸ் இல்லைங்க, ஸ்டேட்டஸ். நம்ம பெரிய தம்பி இருக்கே அதுதான் எஸ்டேட். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100 years. செல்லப்பா, தம்பி என்னமோ கப்புகளோட வந்திருக்கான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்களே, நான் போய் கொண்டு வந்துடுறேன். அம்மா பாப்பா எப்ப வந்த? போன வாரம் உனக்கு பலகாரம் அனுப்பிச்சேனே, கிடைச்சதா? கிடைச்சதுமா. நெய்யுருண்டை ரொம்ப ஜோரா இருந்துச்சு. நெய்யுருண்டேன்னா உனக்கு ரொம்ப இஷ்டமாச்சேன்னு தான் நிறைய அனுப்பிச்சேன். ஏண்டி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? பின்ன வீட்டுக்கு வரதே பெரிய அபூர்வமா இருக்க. அதுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீயே எஸ்டேட்டுக்கு போயிட. ஏடா பணம் கொண்டாந்தியாடா? கொண்டு வந்தப்பா. எவ்வளவு 50,000 தானே? இல்ல 25,000 ரூபாய். பாத்தீங்களா, இந்த வருஷம் முட்டைக்கோசு உருளைக்கிழங்கெல்லாம் சரியா விளையல. காபி கூட அவ்வளவு சுகம் இல்லப்பா. சுகம் இல்ல, நீ அதை கவனிக்கல சரியா? சரிதான், உடைய பிடிச்சுட்டு நின்னு அதிகாரம் செய்யறதை விட்டுட்டு கூலிக்கார மாதிரி அவனும் பாடுபடுறத நம்ம கண்ணாலேயே பார்த்தது மறந்துட்டீங்களா? நீங்க கண்டபடி செலவழிக்கிறதுக்கு என் புள்ள இல்லன்னா இந்நேரம் இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும்? இத பாருங்க, இன்னொரு தடவை என் புள்ளைய பொறுப்பில்லாதவனு மட்டும் சொல்லாதீங்க. சின்னவன வேணும்னா அப்படி சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அவன் விட்டு ஏமா அப்படி சொல்லணும்? அவனும் பொறுப்புள்ள வந்தாமா. நான் காட்டுல இருக்கிறேன், அவன் வீட்டுல இருக்கிறான். ஒண்ணுதாமா வித்தியாசம். சரி சரி, நீ வந்து குளிச்சுட்டு சாப்பிட வா. என்ன தம்பி தொட்டு தொட்டு பாக்குறீங்க? என்ன ஹோட்டல்ல ஆயிட்டு வந்தேன் நான் செய்தது. இந்தாங்க, நல்லா வயிறு நிறைய சாப்பிட வந்துட்டானே. அதுல நமக்கு தனி ஸ்பெஷல் அந்த மைசூர் பாக்கு தான். எப்படி இருக்கு? It is horrible and terrible. தம்பி இது என்ன நமக்கே ஒண்ணும் புரியல. என்ன இருக்கா? ஆரிபிள்னா நலம், டெரிபிள்னா பீமன். அடே, அவங்க 2 பேரும் புனப்பேர் வேற வச்சிருந்தாங்களா? வச்சிருந்தாங்க. சமையல் செய்யறதுல அவங்க தானே ரொம்ப பிரபலமானவங்க. ஆமா, உன் சமையல் அவங்க சமையலோட பிரமாதமா இருக்குன்னு அண்ணன் இல்ல தம்பி, எனக்கு என்ன தெரியாதா? நீங்க விளையாட்டுக்கார ஆளு, போஸ்ட்மேன் ஆச்சே. ஆமா, விளையாடு. சரி, நான் விளையாடுறோம் தான். அம்மா, பாத்தியாப்பா உன் தம்பி சொல்றத? விளையாடுறதான் அவன் வேலையா? சின்ன வயசுலதான் பொழுதன்னைக்கு விளையாடிக்கிட்டே இருந்தான். இனிமேலாவது உன் மாதிரி குடும்பக்காரங்களை பொறுப்பா கவனிக்க வேண்டாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க முடியும்? நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வந்து அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தா என்ன என் தம்பியை விடவா குழந்தைகள் எனக்கு பெருசா போயிடும்? இன்னைக்கு சொல்றேன், அவன் சுகத்துக்காக என் உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நான் சந்தோஷத்தோடு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவோம். அண்ணா, என் சுகத்துக்காக உங்க உயிரையே நீங்க தியாகம் செய்ய வேண்டிய பயங்கரமான சூழ்நிலை உருவாகிறது நான் எப்பவும் இடம் தரவே மாட்டேன். அண்ணா, எனக்குன்னு தனியா ஒரு சுகம் வேண்டாம். எனக்குன்னு ஒரு அண்ணன் எப்பவும் இருக்கணும். அம்மா, நீங்க ஏமா கண்ணீர் சிந்துறீங்க? இது ஆனந்த கண்ணீரப்பா. ஒரே வயித்துல பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கிறத பார்த்து ஆனந்தப்படுறதை விட ஒரு தாய்க்கு இந்த உலகத்துல வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணுமே. அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் ஊர்ல இருக்கிற பயல விட மாட்டானுங்க. ஆனா அதுக்கு நம்ம 2 பேரும் விதிவிலக்கு. அந்த வகையில நம்ம குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சதுமா. அம்மா, அப்பா எங்கம்மா போயிருக்காங்க? இருட்டுறதுக்கு முந்தைய நான் எஸ்டேட்டுக்கு போகணுமே. என்னம்மா பேசாம இருக்கீங்க? வெளியே போயிருக்காங்களா? ஆமாப்பா. எங்கம்மா போயிருக்காங்க? அதான் அன்னைக்கு வந்தாங்களே, இது இன்ஸ்பெக்டர், அவரை தேடி. இன்ஸ்பெக்டரா? பொண்ணுன்னா இதெல்லவா பொண்ணு? என்ன தயால குணம்! பார்த்தா படிச்ச பொண்ணு போலவும் தெரியுது. தம்பி, இன்னும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல போல இருக்கு. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? தம்பி, 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 அப்ப அந்த பொண்ணு உங்க கூட வரலையா? உன்னா எந்த பொண்ணு? ஓ, தாத்தாவா? வாங்க தாத்தா, வாங்க. என்ன தம்பி, விவசாய டிப்போவுக்கு போயிட்டு வந்து குளிக்க கூட இல்ல, அப்படியே நின்றுட்டு இருக்கீங்களே, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்ல தாத்தா, நான் எப்போதும் போலதானே இருக்கேன். இன்னைக்கு அப்படி இல்லைங்க. அந்த பொண்ணு உங்க கூட வரலையான்னு கேட்டீங்களே, யார் அந்த பொண்ணு, என்ன விஷயம், சும்மா சொல்லுங்க தம்பி. தாத்தா, வர வழியில நான் ஒரு பெண்ணை சந்திச்சேன். அந்த பெண்ணு என் கண்ணிலேயே இருக்குது. எனக்கு வரப்போற மனைவி அந்த பெண்ணு மாதிரி தான் இருக்கணும். அந்த அழகியே எனக்கு மனைவியா கிடைச்சா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது தாத்தா. இது என்ன பிரமாதம்!
நானே உங்க அப்பா கிட்ட சொல்லி தாத்தா 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 அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தாத்தா. அந்த பொண்ணு யாரு எங்க இருக்குதுங்கிற விவரத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சொல்லலாம் தாத்தா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தா அந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கிறேன். மிஸ்டர் சோமு, வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என்னங்க விஷயம்? நான் அடுத்த மாதம் பூரா தொகையும் கொடுத்துட்டு சரக்கு எடுத்துக்கிறதா இருக்கேன். இல்லைங்க, அடுத்த மாசம் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, பாக்கி நீங்க சரக்கு எடுக்கிறப்ப கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு யாராவது அட்வான்ஸ் கொடுத்தா நான் வாங்குபடி ஆயிடும், அதனால. சரி, இப்ப உங்களுக்கு 10,000 ரூபாய் தானே தேவை? ஆமாங்க. தேங்க்ஸ். எண்ணிப்பார். பரவாயில்லைங்க. அப்போ நான் வரட்டுங்களா? வணக்கம். வணக்கம். தம்பி, இந்த பணத்தை வச்சு காட்டு தோட்டத்தை விருத்தி பண்ணுங்க. இதுவரையில வந்த பணத்தை எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்க. இந்த தடவை கொடுக்காதீங்க தம்பி. ஆமா தாத்தா, எஸ்டேட் வளர்ச்சிக்காக இந்த பணத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அதே சமயத்துல சொல்லிட்டீங்க. வாங்கப்பா வாங்க. பெரியவனா? ஐயா வாங்க ஐயா. அடே நீயா? அவனோடு நல்லா இருக்கிறியா? பாத்தியா, இவ்வளவு வயசானாலும் அந்த வளர்த்த பாசம் உன்னோட இருக்கணும்னு வந்துட்டான் அந்த ஆடு. ஆனா குளிர் தேசம் கொஞ்சம் கவனிக்காம விட்டுறாது. உடம்புதான் பாவம் ஓம்டி பயில்வான் மாதிரி இருக்கு. ஒரு கனமான கம்பளியா வாங்கி கொடு. ஏப்பா நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்கப்பா. உட்கார்றதுக்கும் படுக்கிறதுக்கு எனக்கு எங்கடா நேரம் இருக்குது. அவனை என்னப்பா அவசரம்? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன். அது சரி, ஒரு பிக் பங்களா சீப்பா ஏலத்துல வருது. ஏலத்துக்கு ஏன்பா வீட்டு எடுக்கணும்? நமக்கு தான் கடல் மாதிரி வீடு இருக்குது. நாம குடியிருக்கிறதுக்காக வீடு எடுக்கிறப்பா. நான் ஒரு பொண்ணு, அனாதை பொண்ணை வளர்க்கறேன்ல. அனாதையா? யாருப்பா அது? அதான் அந்த டிரைவர் பொண்ணு. அது அந்த கதை உனக்கு தெரியாது, விடு. அது மேல அந்த வீட்டை எழுதிட்டு அதுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டா அப்பா. ஐயோப்பா, என்ன கஷ்டமோ. அவன் வீடு ஏலத்துக்கு வருது. ஏப்பா, வாழ போற பொண்ணுக்கு புதுசா ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா என்னப்பா? ஏண்டா, கஷ்டப்படுறவன் வீட ஏலத்துக்கு வருதுன்னா வாங்கறதுக்கு என்ன தவிர நல்லவன் எவன்டா இருக்கிறான்? அதனால எனக்கு இப்ப வாண்டடு மணி 25,000 ரூபாய் வேணும். என்னப்பா அது? அன்னைக்கு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தா மறுபடியும் பணம் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொடுத்த நான் எடுத்து சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நன்மை செய்யணுமோ அவ்வளவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதான் கையில வச்சிருக்கேன், கொடுற. என்னப்பா இது? சரக்கு விக்கிறதுக்காக அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்கேன், நீங்க இதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இத குடுற அட்வான்ஸா நான் எடுத்து போய் கொடுக்குறேன். இல்லப்பா, இது எஸ்டேட் வளர்ச்சிக்காக வச்சிருக்கேன்ப்பா. ஏண்டா, எது எப்ப வளரணும்னு எனக்கு தெரியாதா? குடுறா பெரியவனே. அப்பா என்ன மன்னிச்சுங்கப்பா. உன்னை எதுக்கு நான் மன்னிக்கணும்? கண்டிச்சு கேட்கிறவன் வர்றேன். தம்பி, பெரிய ஐயா உண்மையா வீட்டை யாரும் எடுக்கவா இந்த பணத்தை வாங்கிட்டு போறாரு? அதுதான் தாத்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போறாரு. எதுக்கு வாங்கிட்டு போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே